ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு நண்டு ரசம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த நண்டு ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, கோல்டுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெமடினே சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நண்டு ரசம் பண்ணுறதுக்கு 2 பெரிய நண்டு எடுத்திருக்கேன். நண்டை சுத்தம் பண்ணி 2-3 தண்ணி நல்லா அலசி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலில் காரசாரமாக ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு நண்டு மசாலா வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நண்டை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே 1.5 டீஸ்பூன் மிளகு சேர்த்துப்போம். இந்த ரசத்துக்கு பெப்பரோட காரம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். கூடவே 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு இது 3ஐயும் சேர்த்து மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். அதே மிக்சர் ஜாரில் 4 பெரிய பல் பூண்டை நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே நறுக்கின இஞ்சி, 6-7 சின்ன வெங்காயம், நறுக்கின தக்காளி 2 சேர்த்துப்போம். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம், அது இருக்கட்டும். இப்போது ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக சின்ன பீஸ் பட்டை 2 சேர்த்துருக்கேன். கூடவே நறுக்கின சின்ன வெங்காயம் 5 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். சின்ன வெங்காயம் நல்ல நிறம் மாறுறது வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம். சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வரணும். இந்த டைமில் நம்ம பொடிச்சு வச்சுருந்த மல்லி, சீரகம், மிளகு 3ஐயும் சேர்த்துப்போம். இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுப்போம். இது கூட அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது 2ஐயும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கிப்போம். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் ஆர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த டைமில் ரசத்துக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுப்போம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதோட நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துப்போம். ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். நண்டோட 2 பீஸ் மட்டும் எடுத்து இடிகல்லில் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் அதில் உள்ள சாறு இறங்கி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நண்டை சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த நண்டு ரசத்தை மண் பாத்திரத்தில் சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். வாசனைக்காக 3-4 புதினா இலைகளை சேர்த்துருக்கேன். புதினா இலைகளை சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக மல்லி இலைகளையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விடுவோம். இப்போது ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துப்போம். தக்காளி அரைச்ச மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ரசத்தில் புளி எதுவுமே சேர்க்கல, தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். 5-6 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ரசம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் எந்த கவிச்சி ஸ்மெல்லும் இருக்காது. ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நண்டு நல்லா வெந்துடுச்சு. நண்டு வெந்துடுச்சான்றதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, அதோட நிறம் செவந்திருக்கும். நல்ல கமகமன் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிப்போம். நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த நண்டு ரசம் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை சூப்பாகவும் குடிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சுவையான ஆரோக்கியமான இந்த நண்டு ரசம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.